ரஜினிகாந்துக்கு தம்பியா விஜயகாந்த் ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு. அது என்ன படங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நடிகர் ரஜினி மேலே உள்ள ஈர்ப்பாலையும் ரஜினிகாந்த் மாதிரி பெரிய நடிகனாக ஆகணும் அப்படிங்கிற ஆர்வத்தோடையும் மதுரையில் இருந்து சென்னைக்கு சினிமாவில் வாய்ப்பு தேடி வந்தவர் தான் விஜயராஜ் அப்படிங்கிற விஜயகாந்த் அவர்கள். சினிமாவில் வாய்ப்பு தேடின புதுசில் ரஜினிகாந்துக்கு தம்பியாக விஜயகாந்த் நடிக்கிறதுக்கு என் கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிற ஒரு படத்தில் வாய்ப்பு கிடச்சிருந்துச்சு. சரின்னு சொன்ன விஜயகாந்த் 101 ரூபா பணம் அட்வான்ஸ் வாங்கி அந்த படத்தில் நடிக்க தொடங்கினார். ஒரு வாரம் படப்பிடிப்பு நடந்து முடிஞ்ச நிலையில் ரஜினிகாந்த், நான் வேறு யாரு கூடயும் சேர்ந்து நடிக்கிறது கிடையாது, உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வேறு எந்த நடிகரையாவது வச்சு இந்த படத்தை எடுத்துக்கங்க அப்படின்னு அந்த படத்தோட இயக்குனர் மாதவன்கிட்ட சொல்லிட்டாரு. இதனால் விஜயகாந்துக்கு தமிழ் பேசுகிறதுக்கு சரியாக தெரியல, உச்சரிப்பு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி அந்த படத்துலேருந்து தூக்கிட்டாங்க. அதோட கருப்பாக இருந்தால் நீ என்ன ரஜினிக்கு தம்பி ஆகிட முடியுமா அப்படின்னு சொல்லி விஜயகாந்தை நிறைய பேர் படப்பிடிப்பு தளத்தில் அவமானப்படுத்தவும் செஞ்சாங்க. இதுக்கெல்லாம் பதிலடியாக நான் பெரிய ஹீரோவாக சாதிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அட்வான்ஸ் பணம் 101 திருப்பி கொடுத்துட்டு வந்தார் விஜயகாந்த். அதுக்கு பிறகு விஜயகாந்த் அவர்களோட முதல் படமான இனிக்கும் இளமையில் வில்லனாக நடித்து படிப்படியாக முன்னேறி தூரத்து இடி முழக்கம், சட்டம் ஒரு இருட்டரை அப்படின்னு பல வெற்றி படங்களை கொடுத்தாரு விஜயகாந்த். யாரால் நிராகரிக்கப்பட்டாரோ அவரே தனது படத்தில் வில்லனா விஜயகாந்த் நடிக்கிறதுக்கு தூது அனுப்புனார். ஏவிஎம் தயாரிப்பில் ரஜினி நடித்து வெளிவந்த முரட்டுக்காலை படத்தோட வில்லன் கதாபாத்திரத்துக்காக முதல்ல விஜயகாந்தை பார்த்து 1 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்தாங்க. அட்வான்ஸ் வாங்கின விஜயகாந்த் படத்தில் நடிக்கலான்னு இருந்தார். ஆனால் விஜயகாந்தோட நண்பரான இப்ராஹிம் ராவுத்தர், உன்னை காலி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக செய்கிற சதி தான் இது, இனி நீ நடித்தா ஹீரோவாக மட்டும்தான் நடிக்கணும், வில்லனாக நடிக்கக்கூடாது அப்படின்னு கட் அண்ட் ரேட்டாக சொன்னதோட வாங்கின அட்வான்ஸை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டாரு. விஜயகாந்த் அவர்களும் வாங்கின அட்வான்ஸை கொண்டு போய் கொடுத்துட்டு இந்த படத்தில் என்னால் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். தன்னோட நண்பர் இப்ராஹிம் ராவுத்தர் சொன்ன அந்த வார்த்தைக்காக கடைசி வரையும் ஹீரோவாக மட்டும்தான் விஜயகாந்த் நடித்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.